பஞ்சாயத்து கூட அரை மணி நேரம் ஆகி தலைவர் இன்னும் வாயே திறக்கலையே. அவர் எங்கன வாயை திறப்பாரு? தப்பு அவர் பேர் இல்ல இருக்கு. പിന്നെ தலைவരുടെ മോള് ചെയ്തത് തപ്പാണല്ലേ? தலைவரே, இப்ப தண்டிக்காம போனது ஆ தமிழ் சக்கனையா அல்ல നിങ്ങളோட മോളയാ? எல்லாருக்கும் நியாயம் പറയുന്ന മേനനെ വായടിച്ചിരിക്കാണു. ഇനി എന്തെല്ലാം നടക്കാൻ പോകുന്നു? முதலாளி மன்னிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இடம் கொடுத்து ஆதரிச்சது தப்புன்னா முதலாளி என்ன தண்டிக்க. அனாதையா நிக்கிற அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட விட்டா இயாள கண்டம் தொட்டமா வெட்டி களையும். 4 எலுமிச்சம்பழத்தை வெட்டி உங்க மேல எனக்கு ஊறுகாய் போட்டு கொடு. போடே எஜமா. எந்தா நடக்க கூடாதுன்னு நடந்து போய் மேலும் சார் ஆ பையனை அப்படி பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சுட்டு வந்தது சரியா படல. ஆ பையன் நம்ம தொகுதிம்பிக்கு வேண்டிப்பட்டாளா? எடோ வாய மூடுறா. அவன் என்ற கழுத்துக்கு கத்தி வச்சு இவன் பேசுறான் பேச்சு. என்னடா പറഞ്ഞു? എംപിക്ക് വേണ്ടിയാണോ? എംപി എടോ നിന്റെ ലോറി ஆபீஸ்க்கு நான் நெருப்பு வச்சு கொடுத்தேன். முதலாளி அங்கன பரியறது. நான் சொல்றத கேளுங்க. நீங்க பெரியவங்க, சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க தான் மன்னிக்கணும். ஆ பையனை நான் டிரான்ஸ்ஃபர் செய்து ஈ ஊரை விட்டு அனுப்பும். மதியம் എടോ മാപ്പിള, എന്താ നോക്കുന്നേ? വലിയ കുളിരാണോ? വാ, ഈ തീ മേലെ വന്ന് പട്. കുളിർ പറന്നു പോവും. தம்பி, எல்லா பையனும் தண்ணி அடிச்சுட்டு தூங்குறானுங்க. தப்பிச்சு போயிடுங்க. இதை நேத்து சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாது பார்த்திருப்பேன். இனிமே அந்த பொண்ணை விட்டு நான் ஓட்டினா நான் ஒரு பேடிக்கு சமம். தமிழ் என்னைக்கும் பேடியா இருக்க மாட்டான். அப்படி பேடியா இருந்தா அவன் தமிழனே இல்ல. தாங்க சாப்பிடுங்க. ஏன் ஏதாவது கருவாட்டு சுட்டு கொண்டா கூடாது? மறந்துட்டேங்க. இந்த இருக்கு. கொண்டா இத மோப்பம் முடிச்சாதான் சோறே உள்ள இருக்கு. கடைசி சாப்பாடு என் கையால சாப்பிடணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? யோ, என் மேல எவனா கைய வச்சான் ஒண்ணு வெட்டுவேன். இல்ல ஆனா வெட்டுவையா? അമ്മാവാ, ഒരു വാക്ക് പറയൂ. ഇവനെ ഞാൻ പീസ് പീസ് ആക്കും. ഇനി ഇതുപോലെ ഒരു കാര്യം ഈ നാട്ടിൽ നടക്കാൻ പാടില്ല. தமிழனானாலும் சரி, மலையாளி ஆனாலும் சரி, மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கிறது வளர பாவம். உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? காலையில மேன முதலாளி பார்த்தேன். கல்யாணம் என்னமோ அவசரமா வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? வளர்பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பார்த்துக்கிட்டு இருக்காராம். நல்லா இருக்கட்டியா?
சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும். இவ்வளவு பயப்படுற நீ அடுத்த ராத்திரி அந்த பொண்ணை குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன்? என்னையா பண்றது? என்ன நம்பி அந்த பொண்ணு நடு ராத்திரில வந்துருச்சு, திருப்பி அனுப்ப முடியுமா? ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் என் பயமா இருக்குது. என்ன நடு ராத்திரில துண்டு துண்டா வெட்டி போடுவாங்களே. இந்தாப்பா, இது உன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு. ஐயோ, என்னாச்சு தம்பி? சந்தோஷத்துல நெஞ்சே நின்னு போச்சு. ஏய் வரட்டேன். உன்னை யாரு இப்ப இருக்கு சொன்னது? போயா. இப்ப என்ன பண்ண போற? பவளத்தை விட்டுட்டு ஊர்ல போயும் இருக்க முடியாது. மேனன் கூடவே வந்து உதப்பாரு. நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? எப்ப நினைச்ச சொல்லு. உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. பவளத்தை உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட்டு போங்க. தாலி கட்டின பொண்டாட்டியே வேலைக்காரியா கூட்டு போறதா? நீ சொல்றது தலையை சுத்திட்டியா? உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது, உடம்பே நடுக்குது. ஆமா, பவளம் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா? உன்னை வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன். என்ன? உங்க வீட்டுக்கு நீங்களும் மாத்திரம் போவான்னு പറയാൻ എന്നെ ഇവിടെ കൂട്ടിട്ട് വന്നீங்களா? உங்களை விட்டு ഞാൻ தனியா இருக்கிല്ല. இங்க பாருமா, நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு, கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? பத்தாதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வேற. നിങ്ങൾ പോയ திரும்பி வருவீங்கன்னு എന്താ நிச்சயம்? பவளம், நான் என்ன? വേണ്ടാங்க. உங்களுக்கு ഞാൻ വേലക്കാരി இல்லையே, தாலி கட்டிய பொண்டாட்டி. ഞാൻ കാരണല്ലേ உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறது தான் பொண்டாட்டி. உன்னை வேலைக்காரியா கூட்டு போறதுக்கு என் மனசு கேட்காது. வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கேட்க போறேன். வேலைக்காரியா நடிக்கணுமா? ரெடி ஆகி. ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. എന്റെ കുഞ്ചു മോളെ, എന്താ നീ കരയുന്നത്? അച്ഛൻ ഉണ്ടല്ലോ മോളെ. നീ ഇഷ്ടപ്പെട്ടവനെയാണ് കല്യാണം കഴിച്ചത്. ഇവിടെ റാണി മാതി വാഴത്, അവിടെ മഹാറാണി ആയിട്ട് വാഴും, മകരാസിയായിട്ട് ഇരിക്കും. എന്റെ ആശീർവാദം ശരിയോ? എന്റെ ചെല്ല മോളല്ലേ? എടാ നാരായണ, ഇവിടെ വാ. முதலாளி, എന്റെ മോളുടെ മുഖം മാറി, അയാളത് കരയുന്നത് കണ്ട് എൻ മനസ്സെല്ലാം മാറി. ഞാനും മാപ്പിളയോട് തമിഴ്നാട്ടിക്ക് വരും. நாராயணா, ஐயோ ஐயோ, தம்பி 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 தம்பி, கைகாடு. அப்படிங்கிற? ഇവിടെ നാരായണ, ഇവിടെ വാ. എന്റെ മോളെ ഞാൻ വളരെ ചെല്ലമായിട്ട് വളർത്ത്. ആ വീട്ടിലെ അവളെ നന്നായിട്ട് ഗവനിക്കുമാ. என்ன முதலாளி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? பவளத்தை அவங்க வீட்டுல ஓஹோன்னு வச்சுக்குவாங்க. വിഷമിക്കില്ല മോളെ. ஏய், அனுப்பு. മോളെ, മാപ്പിള വിളിക്കുന്നു. പോ, വാ. പോ. ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ഓ, സമ്മന്തി അழைപ്പോ അങ്ങനെ ഒരു മര്യാദ ഉണ്ട്. പിന്നെ മേളത്താളം ചണ്ടയെല്ലാം ഉണ്ടല്ലോ. അപ്പോൾ ഞാൻ വരും. ഇപ്പൊ പൊണ്ണും മാപ്പിളെ അഴിച്ചിട്ട് നീ പോയിക്കോ. அப்பனே ஞானம் பண்ணிதா? அதாரா? வைப்பேன், வா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த தைரியத்தோட நீ இதை செஞ்ச? இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னன்னு ஏமாந்தவன் நினைச்சியா? வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். பக்கமே வர மாட்டேம்மா. சின்ன பண்டி, என்ன விட்டு பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். முதல்ல என்ன காப்பாத்து. சின்ன பாண்டி, அம்மா குடு. என்னம்மா இதெல்லாம்? நான் தப்பு பண்ண உங்களை மன்னிக்க மாட்டேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போங்கடா. போடா. அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல்லம்மா, அதான் கொல்லத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். அவ எப்போ நம்ம வீட்லயே இருப்பாமா. எங்கடா அவ? உன் பேர் என்ன? பவிழம். என்ன ஜாதி? மா, அந்த பொண்ணு மலையாள பொண்ணு, இப்பதான் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்கான். ஓ,
அவளுக்கு யான் உன்னிகிருஷ்ணன் ഈ കുട്ടിയോட അച്ഛൻ അപ്പ എനിക്ക് கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அறியும். எங்கெல்லாமோ போயிட்டு வந்திருக்கா. திருஷ்டி கழியட்டும். என்னடா விலகி நிக்கிற? இல்ல கற்பூரம் காத்துல அடைஞ்சிடும் அதான். நீ உள்ள போ. மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 2 புடவை, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். என்னால இவ்வளவுதான் முடியும். உங்க இஷ்டமா? இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல. இவதான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்கதாம்மா. இருந்தாலும் சமையல் கட்டல நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன். என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போறாங்களே. நீ அவன் சம்சாரம் சொல்லிடவா? என்ன ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, என்னடா? கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த பொண்ணு உனக்கு உதவி ஆகட்டுமே கூட்டு வந்தேன். அந்த பொண்ணை உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்குமா? பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. அதுக்கு எதுக்கு பயம்? நீ சின்ன பையன், உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா, நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. டீக்கடை, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால எதனா என் மேல கோவமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் போட்ட கோமாளி வேஷத்தை சரியா செஞ்சுட்டேன். இனிமே நீ போடுற வேஷம் கோமாளித்தனமா இடக்கூடாது. அதான் டீக்கடை, ஒரு நல்ல டைம் எதிர்பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு டைம் அமைஞ்சுன்னு வச்சுக்க, எல்லா உண்மையும் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம் ஒரு நம்பிக்கை தான். அது சரி, பவளம் பணக்கார மேனன் மகளா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி வேலைக்காரியா இருக்கணும்னு ஜாதகத்துல இருக்க. ஆனா உன் ஜாதகம் மேனங்கிட்ட என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்க. ஆமாயா, அந்த அளவு நுழைட்ட திடுதிப்புன்னு அலுவலகம் நிப்பான். நீ கொஞ்சம் அமுக்கி வை. பஸ் யாரு சின்ன பஞ்சம்? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது.